முள் பத்தி எழுதுறாரு. அரும்பு பூத்துவிட்ட பொறாமையில் முகம் கோணி நிற்கிறது முள் வளைஞ்சிட்டு தான் நிற்கும். எல்லா முள்ளும் சிலது நேராகவும் இருக்கும், சிலது வளைஞ்சிருக்கும். அது ஏன் அப்படி வளைஞ்சி முகம் கோணி நிற்குதுன்னா, அரும்பு பூத்து விட்ட பிறகு அது பார்த்து பொறாமைப்படுது. ஏன்னா அரும்புங்கிறது எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு மனமானது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு கண்ணை கவரும் ஈர்ப்பானது. அதை பார்த்தது முள்ளுக்கு பொறாமை வந்துருச்சு. அதனால அது அப்படி இருக்கு. இயற்கையின் படைப்பை அவர் எப்படி ஒப்பீடு செய்கிறார் என்பது. உண்மையான அழகு அப்படின்னு ஒரு தலைப்பு. ஆசைகள் தான் வாழ்க்கையின் அணிகலன்கள். அணிகலன்னா தெரியும், நம்ம ஜுவல்ஸ்லாம் போட்டுருக்கோம். ஜுவல்ஸ் போட்டால் ரொம்ப அழகா இருக்கும். அணிகலன்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசைகள் ரொம்ப தேவைதான். புத்தர் சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம், அதனால ஆசை வேண்டாம்னு சொல்றதா நம்ம பௌத்தத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் பௌத்தம் அது அல்ல, அதை தாண்டியது. அது ஆழமா பேச வேண்டிய ஒன்று. அது மட்டுமே அல்ல. இந்த இடத்துல ஒரு பதிவு செய்வது பாருங்க, ஆசைகள் தான் வாழ்க்கையின் அணிகலன். அதுதான் அழகு சேர்க்கக்கூடிய ஒன்று. அது தேவை. ஆசை இருந்தாதான் நம்ம மெருகுட்டின்னு நம்ம நினைப்போம், முடியை வெட்டின்னு நினைப்போம், மீசையை சரி செய்யுதுன்னு நினைப்போம், தாடியை ட்ரிம் பண்ணணும்னு நினைப்போம், நல்லா உடை உடுத்துன்னு நினைப்போம். இதெல்லாம் ஆசைதான். உடலை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி எக்ஸசைஸ் செய்வோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாதான் படிப்போம். வாழ்க்கையை புரிஞ்சுன்னு நினைச்சாதான் நம்முடைய பேராசிரியர் போன்றவருடைய பேச்சை கேட்போம். போய் அவர் பேச்சை கேட்கணுங்கிற ஆசை வரும். இப்போ ஆசைகள் வாழ்க்கையின் அணிகலன். வாழ்க்கையின் உண்மையான அழகை காண வேண்டுமானால் அணிகலன்களை களைந்து விட்டு பார். இந்த இடத்துல பௌத்தத்தை சொல்றார். இது ரெண்டுக்கும் முரண் இருப்பது மாதிரி தெரியும், ஆனா முரண் இல்லை. இதுதான் வாழ்க்கை. என்ன முரண் இல்லை? ஆசைகள் வாழ்க்கையின் அணிகலன்கள், அதுவும் உண்மைதான். ஆனா உண்மையான அழகை பார்க்கணும்னா அணிகலன்களை களைந்து விடு, அதெல்லாம் கழட்டி எறிஞ்சிரு. எதை? ஆசைகள் எல்லாம் கழட்டி எறிந்து விடு. அப்ப நீ உண்மையான அழகை, வாழ்க்கையின் அழகை பார்ப்பாய். தத்துவம் எங்க இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்றேன். இந்த கவிதைகள் அவ்வளவு தத்துவார்த்த உள்ளடக்கங்களை கொண்டிருக்கிறது. இது போல எண்ணற்ற பல கவிதைகள். இறைவன் தனக்காக இதயத்தில் உறைவிடம் உருவாக்க சொன்னான். இவர்களோ இறைவனுக்கு வேறொரு இல்லம் கட்டி வைத்து இதயத்தை காலி செய்து விட்டனர். கோயில் கட்டி அல்லது ஏதோ ஒண்ணு கட்டி, வழிபாட்டு தலங்களை கட்டி, இறைவன் நான் உன் உள்ளத்துலதான் இருக்கிறேன், உன் இதயத்துலதான் இருக்கிறேன், நான் அங்கதான் இருப்பேன், அதை நீ எனக்கான இடமா வச்சிரு. அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அவர் கவிதை எப்படி முடிக்கிறார் பாருங்க. இறைவன் தனக்காக இதயத்தில் உறைவிடம் உருவாக்க சொன்னான். உன்னுடைய இதயத்தை நீ தூய்மையா வச்சிருந்தினா, சுத்தமா வச்சிருந்தினா, அன்பால் உருவாக்கி வைத்தால், அருளால் கருணையால் உருவாக்கி வைத்தால் அங்க நான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர்களோ இறைவனுக்கு வேறொரு இல்லம் கட்டி வச்சு, நீ இங்கெல்லாம் வராத, உனக்கு நான் தனியா கோயில் கட்டி வச்சு அங்க போய் உட்காந்து பிரம்மாண்டமான கோயில் கட்டுறேன் வாங்க. அயோத்தியில 70 ஏக்கர் நிலம், 2.25 ஏக்கரில் கோயில், 1000 கோடிக்கு மேல் செலவு, ஒரு குழந்தை தங்குறது, ஒரு குழந்தை இருக்கிற வீடு, குழந்தை ராமருக்கு. ஆனா ராமர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும், ஒவ்வொருவரின் இதயத்துக்குள்ளேயும் எனக்கு உறைவிடம் வேண்டும்ங்கிறார். அதான் ராமருடைய வேண்டுகோள் அல்லது ஆணை அல்லது அறிவுரை, வழிகாட்டுதல். ஆனா நாம கோயில் அங்க கட்டி வச்சு நீ அங்க போய் உட்கார்ந்துருன்றோம். அதை கடைசியா சொல்றாரு, இவர்களோ இறைவனுக்கு வேறொரு இல்லம் கட்டி வைத்து இதயத்தை காலி செய்து விட்டனர். இன்று பேராசைகள் படுத்து கிடக்கின்றன இதயங்களில். இதயத்தை முழுக்க பேராசைகளால் நிரப்பிட்டு இறைவனுக்கு இடம் இல்லாம வேற இடத்துல இறைவனுக்கே நாம் இடம் கொடுக்க மாட்டோம். இதுதான் பிரச்சனை. இறைவனுக்கே அவன் விரும்புகிற இடத்துல நாம் இடம் கொடுக்கல. ரொம்ப ஆழமான கவிதைகள்.